தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நிறைய இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி மேடையிலையுமே தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் பார்த்தா அந்த தலைவர்களாக இருக்கிறவங்களுமே இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அது இப்போ ஃப்ரெஷ் ஃபேஸஸ், அரசியலுக்கு புதுசு, மேடைக்கு புதுசு, அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த தலைவர்கள் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு, அவங்க வாசிக்கிறது, அதுவே வாசிக்கிறதுக்கே டெக்ஸ்ட்டை வச்சுட்டு தமிழில் வாசிக்கிறதுக்கே தரிகிடத்தம் போடுறாங்க, தடுமாறுறாங்க. ஸ்பான்டேனியஸாக பேசுகிறது, இம்ப்ராம்ப்டுவாக பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப தடுமாற்றம் இருக்குது. தமிழை சிலர் ரொம்ப கொலை பண்ணிடுறாங்க. ரொம்ப ஆமெட்டரிஷாக இருக்குது. அதாவது இது எப்படின்னா, இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அந்த பிள்ளைங்க அந்த அப்படியே ஒரு எக்ஸைட்டடாக நின்று இப்போ வாசிக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் தப்பாக எனர்ஜி இருக்கும், ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த தலைவர்கள் ஒரு ஸ்கூல் பசங்க லெவலில் எக்ஸைட்டடாக, எனர்ஜெட்டிக்காக, என்தூசியாஸ்டிக்காக, ஆனால் தப்பாக வாசிக்கிறது, அவங்க பேச்சுமே கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குது. இவையெல்லாம் என்ன, கட்சி ஆயிட்டோம், நம்ம ஒரு பெரிய கட்சி அப்படின்னு அந்த லெவலில் நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தலைவர்களாக வர்றவங்க, மேடையில் பேசுகிறவங்க 1க்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அது தலைவருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன்.